ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனது அன்பு மீன ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் பதிவிற்குள் நாம் முழுமையாக செல்வதற்கு முன்பாக வினைத்திருக்கும் அந்த வேலனை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஆட்கொண்டு காக்கும் கதிர்வேலனை போற்றி. நிச்சயம் உங்கள் வாழ்வில் நன்மைகள் பெருகும், சிறப்பானவை மட்டுமே இனி நடக்கும். மீன ராசியினரின் பொதுவான இயல்புகள். பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் மிகுந்த சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடியவர்கள். அதே வேளையில் இவர்களிடம் சற்று முன்கோபம் அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களுடன் பழகும்போது அவர்கள் நல்லவர்களா அல்லது தீயவர்களா என்று ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆராய்ந்த பிறகே தனது நட்பை வெளிப்படுத்துவார்கள். தாயை போன்ற மென்மையான அன்பு கொண்டவர்கள், கருணை உள்ளம் படைத்தவர்கள். இவர்கள் தான் மட்டும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற சுயநலம் இல்லாமல் இவர்களிடம் துளி கூட இருக்காது. தங்களை சுற்றியுள்ள அனைவரையும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்ற பரந்த பொதுநல நோக்குடன் வாழ்பவர்கள் நீங்கள். சுக்கிரனின் உச்ச மாற்றமும் ராஜயோகமும். இந்த வீடியோ பதிவில் நாம் முக்கியமாக பார்க்க போவது மீனம் ராசிக்கு சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் கிடைக்கக்கூடிய உன்னதமான யோகங்களை பற்றிதான். குறிப்பாக சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்து உச்சம் பெறுவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை உருவாக்கி தரப்போகிறது. சிந்திக்கும் திறன். நீங்கள் எதையும் ஆழமாக யோசித்து முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எங்கே யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்தவர்கள். தொழில் வெற்றி. கடல் தாண்டிய வாணிபம், வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள், ரியல் எஸ்டேட் மற்றும் கமிஷன் வியாபாரம் போன்ற துறைகளில் நீங்கள் கொடிகட்டி பறப்பீர்கள். தடைகள் தகரும். எப்பேற்பட்ட சவால்களையும் முறியடித்து வெற்றி பெறும் ராசியாக மீனம் திகழ்கிறது. சுக்கிரனின் இந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான ஒரு பொற்காலத்தை தொடங்கி வைக்கிறது. 7.5 சனியின் தாக்கம் குறையுமா? உங்களுக்கு இப்போது ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும் சுக்கிரன் பலமாக இருப்பதால் இந்த 25 நாட்களில் சனி பகவான் பெரிய அளவில் இன்னல்களை தரமாட்டார். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்து சுக்கிர திசை அல்லது புத்தி நடந்தால் 7.5 சனியின் தாக்கம் வெகுவாக குறைந்துவிடும். 7.5 சனியின் தாக்கம் வெகுவாக குறைந்துவிடும். லாபஸ்தான அதிபதியாக வரும் சனி பகவான் உங்கள் நீண்டகால ஆசைகளை நிறைவேற்ற துணையாக இருப்பார். கடந்த கால இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி. கடந்த 2 மாதங்களாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் மோதல், அரசு ரீதியான சிக்கல்கள், தீரா கடன் தொல்லைகள் மற்றும் எதிரிகளின் தொல்லைகள் அவதிப்பட்டிருக்கலாம். உடல் நலம் குன்றி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது குடும்பத்தில் மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனிவரும் காலங்களில் பொருளாதார முன்னேற்றம், எதிர்பாராத திசையிலிருந்து பணவரவு உண்டாகும். சொத்து சேர்க்கை, புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். வேலைவாய்ப்பு. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு விசா சிக்கல்கள் நீங்கி நல்ல செய்தி வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிட்டும். சுபகாரியங்கள். திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை அமையப் போகிறது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த வரம் கிடைக்கும். வெற்றிக்கான உந்துதல். உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பல நேரங்களில் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை விட உங்கள் மனப்போக்கே தடையாக இருக்கிறது. இதை செய்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், இதை சொன்னால் அவர்கள் தவறாக பேசுவார்களா என்ற அடுத்தவர்களின் கருத்திற்காக யோசித்தே நீங்கள் பல வாய்ப்புகளை தவறிவிட்டு இருக்கிறீர்கள். முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி வசப்படும். மற்றவர்களின் தேவையற்ற விமர்சனங்களை சட்டை செய்யாதீர்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதே முக்கியம். கிரக நிலைகளும் பலன்களும். தற்போது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் குருவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து வலுவாக உள்ளனர். 12ஆம் இடத்தில் புதன், சனி, ராகு அமர்ந்துள்ளனர். இந்த கிரக மாற்றங்களால் குடும்ப உறவுகள் உங்களை அன்பை புரிந்து கொண்டு உங்களை மதித்து போற்றுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் பன்மடங்கு பெருகும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ மற்றும் பிணக்குகள் காணல் நீர் போல மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். நட்சத்திர ரீதியான பலன்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுபூகமாக முடிந்து கைகூடும். தந்தை வழி உறவுகளிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி. மனதிடம் கூடும் மாதம் இது. எப்பேற்பட்ட சவால்களையும் சமாளித்து செல்வீர்கள். பயணங்களின் போது கவனமாக இருக்கவும், குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும்.
சொத்து சம்பந்தமான இழுபறிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். விருப்பமில்லாத இடமாற்றங்கள் வந்தாலும் அது நன்மையில் முடியும். சித்தர்களை வணங்குவது உங்கள் தடைகளை நீக்கும். அதிர்ஷ்டம் தரும் பரிகாரங்கள். உங்கள் வாழ்வில் இன்னும் சிறப்பான மாற்றங்கள் ஏற்பட இந்த எளிய வழிபாடுகளை செய்யுங்கள். குரு வழிபாடு. நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இது மாணவர்களுக்கு கல்வியும் வெற்றியும், உங்களுக்கு செல்வ செழிப்பையும் தரும். முருகன் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு செல்லுங்கள். அங்கு 6 நெய் தீபங்களை ஏற்றி உங்கள் குறைகளை முருகனிடம் முறையிடுங்கள். இந்த எளிய பரிகாரங்களை செய்து வர உங்கள் வாழ்வில் உள்ள தடை, தாமதம், கவலை மற்றும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வசந்த காலம் தொடங்கும். மற்றவர்களின் விமர்சனம். அவர் என்ன சொல்வாரோ, இவர் என்ன நினைப்பாரோ என்ற தயக்கமே உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. அடுத்தவர்களின் கருத்துக்காக உங்கள் லட்சியங்களை விட்டுக் கொடுக்காதீர்கள். முயற்சி. அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது அதை திறந்து வரவேற்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். உழைப்பில்லாமல் உயர்வே இல்லை. சுய முன்னேற்றம். உங்கள் சூழ்நிலையை மாற்ற நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் எதிர்காலத்தில் பெரிய வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரும் எளிய பரிகாரங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி மேன்மேலும் சிறக்க இந்த எளிய வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள். குரு வழிபாடு. நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இது பொருளாதார ரீதியாகவும் கல்வியில் உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும். முருகன் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றி உங்கள் குமுறல்களை அந்த பழனி ஆண்டவனிடம் முறையிடுங்கள். இந்த எளிய பரிகாரங்களை செய்து வர உங்கள் துயரங்களை அனைத்தையும் காணல் நீர் போல மறைந்து உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். ஆன்மீகத்தை உயிர் மூச்சாக கொண்டு நமது சேனலை தொடர்ந்து ஆதரித்து வரும் என் இனிய நேயர்களே, இந்த வீடியோவில் உங்கள் ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு தெளிவை தந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். தினசரி ராசிபலன் மற்றும் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக பரிகாரங்களை தொடர்ந்து பெற நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வையுங்கள். இந்த நற்செய்தி உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சென்றடைய இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மற்றவர்கள் வாழ்விலும் ஒளி வீச நீங்களும் ஒரு கருவியாக இருங்கள். மீண்டும் ஒரு முறை அந்த ஆறுமுக பெருமானின் திருவடிகளை பணிந்து வேண்டுகிறேன். உங்கள் குடும்பத்தில் நிலவும் வறுமையை நீங்கி செல்வம் பெருகவும், நீண்டகால பிணிகள் அகன்று ஆரோக்கியம் நிலைக்கவும், உங்கள் இல்லத்தில் மங்கள ஒலிகள் கேட்கவும் அந்த தணிகேசன் என்று உங்களுக்கு துணை இருப்பார். ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி.